Today we are going to discuss about the animal kingdom. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைலம் எக்கினோடெர்மேட்டா ஸ்பைனி ஸ்கின்டு அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பைனி அப்படின்னா முட்கள், ஸ்பிக்குல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த எபிடெர்மல் லேயர்ஸ். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிக்குல்ஸ் மாதிரி இருக்கும், அதான் அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. எக்கினோ அப்படின்னா ஸ்பிக்குல்ஸ், டெர்மேட்டா டெர்ம்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர். ஸோ அதில் இருக்கக்கூடிய லேயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபார்ம்டு பை த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் என்ன உருவாயிருக்குங்கிறாங்க, ஆர்கன் சிஸ்டம். ஓகே, எல்லா ஆர்கன்ஸ் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அடல்ட்டாக இருக்கும் பொழுது ரேடியல் சிமெட்ரி, பட் லார்வேவாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதே பைலேட்ரல் சிமெட்ரி. இதில் வந்து இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எக்கினோடெர்ம்ஸ் அடல்ட்டாக இருக்கும் பொழுது ரேடியல் சிமெட்ரி. அப்போ ரேடியல் சிமெட்ரினா அங்கே பாருங்கள், சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து பிளேன் ஆஃப் டிவிஷன்ஸ் அலோவ் பண்ணலானோ டூ ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் த ரீஜன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டார் ஃபிஷ். அப்போ அடல்ட் ரேடியல் சிமெட்ரி. லார்வேல இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கட் பண்ணால் மட்டும்தான் டூ ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் த ரீஜனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது இஸ் ஏ ட்ரிப்ளோபிளாஸ்மிக் லேயர். அப்போ எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் 3 ஜெர்மினல் லேயர் ப்ரெசண்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டயக்ராமும் இங்கே இருக்கு. த நெக்ஸ்ட் சீலோம், சீலோமேட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீலோம்னாலே உங்களுக்கு தெரியும் பாடி கேவிட்டி. The body cavity is lined by எதனால லைன் ஆயிருக்கு அப்படின்னா மீசோடெர்மல் லேயர். அப்போ மீசோடெர்மலால் அது கவர் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் சீலோமேட். ட்ரூ சீலோம், உண்மையான உடற்குழி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் இது எங்கே அதிகமாக வாழும், இதோடைய வாழக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி தே ஆர் மெரைன், கடலில் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஓகேங்களா? இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தே ஹேவ் ஏ செப்பரேட் இன் த மவுத் ரீஜன்ஸ் அண்ட் செப்பரேட் இன் த எக்ஸ்கிரீட்டரி ஓப்பனிங் ஆனஸ். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கிறதுனால தே ஆர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் மவுத்து. வென்ட்ரல்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் வென்ட்ரல்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்புறம் தான் வென்ட்ரல். டார்சல்னா முதுகுப்புறம். டார்சல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆனஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அனிமல்ஸோடைய வென்ட்ரல் ரீஜனில் மவுத்தும் டார்சல் ரீஜனில் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஆனஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் கேரக்டர்ஸ் அபவுட் த ஸ்டார் ஃபிஷ். த நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெர்மல் பிராங்கே, இதை நோட் பண்ணீங்க, டெர்மல் பிராங்கே அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கில்ஸ் அல்லது இது அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலே. அந்த டெர்மல்ல இருக்கக்கூடிய பாப்புலே உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அந்த டியூப் ஃபீட், இதுதான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கு. ஸோ இந்த பாப்புலே இந்த டியூப் ஸ்பீட் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். இதை உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சோன்னே உங்களுக்கு தெரியுது. இது வந்து பார்த்தா மெட்ரோஃபைட், அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். கில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்க ஸ்கின்னில். அது ஸ்மால் ஸ்பைன், முட்கள். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஃபீட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஃபீட், ஸ்கின்னுக்குலேருந்து வெளில வரக்கூடியதா டியூப் ஃபீட்டு. அப்போ டியூப் ஃபீட்டும் பாப்புலேவும் ப்ரொஜெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா டெர்மல் பிரான்ச்சே. டெர்மல்னா ஸ்கின்னுக்கு மேலே பிரான்ச்சஸ் தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா தே ஆர் இன்வால்வ்ட் ஆன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓப்பன் டைப் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் நோ செப்பரேட் கேபிலரி ஆர்டரி வெயின்ஸ். அந்த பிளட் வெசல்ஸ்லாம் ஹார்ட் இருக்கு. ஸோ செப்பரேட்டாக அதுக்கு என்ன கிடையாது, பிளட் வெசல்ஸ் இல்லாததுனால இது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ரீப்ரொடக்ஷன், ஹவு தே ஆர் ரீப்ரொடியூஸ் யங் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எ டையசியஸ். டையசியஸ்னா தெரியும், மேல் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது, டையசியஸ். ஓகேங்களா?
டைஎஸ்சிஎஸ்னா மீனிங் இதான். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸ் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தோன்னா வாட்டர் மீடியத்தில் தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, வெளிக்கருவுறுதல்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடந்தாலே டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக இருக்காது, இன்டைரக்டாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த டைரக்ட் டெவலப்மெண்ட், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு எங்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் போல இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவரல் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அது வந்து லார்வே, அப்புறம் நிம்ஃபல் ஸ்டேஜ், நிறைய எக்டைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அடல்ட்டாக வரும். அது வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்லிக்கலாம், நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராகு. ஃப்ராகுடைய யங்கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு போல இருக்கும். ஓகேங்களா. டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் யங்கோன்ஸ், நம்மளோட குழந்தைங்க நம்மளை போல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சீலியேட்டட் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. இதில் என்ன இருக்குது, சீலியா உள்ள ஃப்ரீ ஸ்விம்மிங் எளிதில் நீந்தக்கூடிய லார்வா இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் லார்வா ஆன் ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லார்வா இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் லார்வா இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ், இதோட சிறப்பு பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So they have an endoskeleton of calcareous ossicles. So they have an endoskeleton. Endo அப்படின்னாலே உள்ள, இன்னர்னு அர்த்தம். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ போனி சப்போர்ட் மாதிரி இருக்கு ஆஃப் த calcareous ossicles. Ossiclesனா டியூப் வந்து ப்ரெசென்ட் இருக்கு, அதான் ஸ்பைனி பாடிஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எண்டோஸ்கெலிட்டன். ஹெட் இஸ் ஆப்சன்ட். இதுக்கு எங்கேயும் வந்து ஹெட்டுங்கிறது கிடையாது. அடுத்தது முக்கியமானது ஸ்பாஞ்சுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பிரசன்ட். இது ரொம்ப முக்கியம். போரிஃபெராவில் நம்ம பார்த்தோம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்ம்ஸ் தான். ஓகே. இதுலேயும் வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் இது கண்டினியூஷன் பார்க்கலாம். அதாவது வாட்டர் வாஸ்குலர், அதாவது ஆம்புலேக்கரஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் விச் ஒன் ஆஃப் த பைலம் ஹேவ் எ ஆம்புலேக்கரல் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஆம்புலேக்கரல் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அது 2 இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி, ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஃபிஷ், ஐ திங்க் என்னது எக்கினோடெர்மேட்டா. ஸோ இந்த சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா சீ வாட்டர் என்டர் த்ரூ த போரஸ் பிளேட் கால்ட், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிஃபோரைட். கவனிங்க, இது வழியாக தான், அந்த மெட்ரிஃபோரைட் வழியாக தான் உங்களுக்கு எது உள்ளே போகுது அப்படின்னா மெட்ரிஃபோரைட் இருக்கு பாருங்க, மெட்ரிஃபோரைட். இந்த மெட்ரிஃபோரைட் வழி தான் உங்களுக்கு யார் உள்ளே போகிறா அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் சீவ் பிளேட்னு கொடுத்துருக்காங்க. மெட்ரிஃபோரைட், அந்த போரஸ் பிளேட் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிஃபோரைட். ஸோ அண்ட் ரீச்சஸ் த ரேடியேட்டிங் கெனால் அண்ட் 2 feet கோடியாவுக்கு போகுது. அதாவது வாட்டர் இதுக்குள்ளே போகுது. இங்கேருந்து அந்த ரேடியேட்டிங் கெனால், அந்த ஆர்ம்ஸ் உள்ள இருக்கக்கூடிய கெனாலுக்கு வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் தான் 2 feet அந்த ஏரியாவுக்கு எல்லாமே போகுது. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆர் இதோட ஃபங்க்ஷன் அந்த ஆம்புலோகுலர் ரீஜன்ஸ் அல்லது 2 feet ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த லோகோமோஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் எதுக்கு இன்வால்வ் ஆகுது, ரெஸ்பிரேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட். ஓகேங்களா. கேப்சர் உணவை பிடிப்பதற்கு, டிரான்ஸ்போர்ட் அந்த டைஜஸ்டட் ஆன ஃபுட்டை வந்து இன்னொரு இதுக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு, அந்த எக்ஸ்கிரீஷன் அந்த வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆம்புலேக்குலர் சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. as well as 2 feet is also involved in this process. Okay. The next phylum Echinodermata உடைய எக்ஸாம்பிள்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா காமன் நேம் கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எதை நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஸ்டார்ஃபிஷோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்டெரியாசிஸ். சி அர்ச்சினுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தோன்னா எக்கினஸ். எக்கினோகார்டியம் அப்படிங்கிறதுக்கு எந்தவித காமன் நேம் கொடுக்கல. த நெக்ஸ்ட் சி லில்லி, கடல் அல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆன்டிடான்.
ஆன்டிடான். அடுத்தது பிரிட்டில் ஸ்டார். பிரிட்டில் ஸ்டார்னா இட் இஸ் ஈஸி புரோக்கன், இது எளிதில் உடையக்கூடியது ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் பிரிட்டில் ஸ்டார்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபியூடா. சி குக்கும்பர். சி குக்கும்பர்னா கடல் வெள்ளரின்னு சொல்லுவாங்க, குக்கும்பர் மாதிரி. தட் இஸ் கால்டு குக்குமாரியா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த எக்கினோடெர்மேட்டா. ஸோ அவுட்லைன் ஆஃப் தீஸ் பைலம். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தெரிஞ்சதுதான், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குதுல. சிமெட்ரி வந்து ரேடியல் அண்ட் பைலாட்ரல் ரார்வா. ரேடியல் வந்து அடல்ட்ட, பைலாட்ரல் இன் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜில் இருக்குது. ஜெர்ம் லேயர் பொதுவாக 3 லேயர் இருக்குது, எக்டோடம், எண்டோடம், மீசோடம். சீலம் வந்து பார்த்தா இட் இஸ் ஏ சீலம் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் ஹேபிடேட். ஓகேங்களா, இது வாழ்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடல் சால்ட் வாட்டர் தான் இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஆனஸ் மவுத் செப்பரேட்டாக இருக்குது. வென்ட்ரலில் மவுத் இருக்குது, டார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸ் இருக்குது. ஓகே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மல் பிராங்கி, அதாவது ஸ்கின் கில்ஸு ஆர் பாப்பிலே அண்டு டியூப் ஃபீட்டு, இதன் மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணுது. ஸோ இந்த பாப்பிலே டியூப் ஃபீட் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லோக்கோமோஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட் கேப்சரிங் எல்லாத்தையும் பயன்படுவாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு, மேபி இப்போ இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் டைப்பாக இருக்குது, நல்லா வெல் டெவலப்டு ஆகலை. நெக்ஸ்ட் பாருங்க இதோடைய ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் டைசியஸ், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டெவலப்மெண்ட் வந்து பார்த்தா இன்டைரக்ட், சீரியேட்டட் என்னது ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா, இந்த லார்வல் ஸ்டேஜ்ல அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி இஸ் கவர்டு பை ஸ்பைன்ஸ். ஸ்பைனா முட்கள், சின்ன நம்ம கை வச்சோம்னா நம்ம கையை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இது தலைப்பகுதி கிடையாது, ஹெட் இஸ் ஆப்சன்ட், கால்காரியஸ் எண்டோஸ்கெலிட்டன். ஓகேங்களா, உள்ளார வந்து போனி மாதிரி இருக்கக்கூடிய ஆசிக்கிள்ஸ். ஆசிக்கிள்ஸ்னா போனி ஸ்ட்ரக்சர், எலும்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஆம்புலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட், ஏன்னா அந்த வாட்டரே எல்லாமே கேரி பண்ணிட்டு வெளில போயிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாசிஸ், எக்கினஸ், எக்கினோகார்டியம், ஆன்டிடான், குக்குமாரியா, ஒஃபியூரியா. So these are all examples of the echinodermata. Next, hemichordata. Phylum hemi வந்து half. They have a half என்னது backbone. Backbone வந்து பார்த்தீங்கன்னா half தான் இருக்கு, அதனால தான் hemi அப்படிங்கிற வார்த்தை வச்சாங்க. Hemichordates. Chordate backbone. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹெமிகார்டேட்டா, இது வந்து ஒரு மார்க்கில் கேட்பாங்க. ஹெமிகார்டேட்டா வாஸ் இயர்லியர் கன்சிடர்ட் அஸ் சப்பைலம் கார்டேட்டாவாக இருந்தது. இப்போ முன்னாடி ஓகேங்களா, லைக் கார்டேட்ஸ் இட் ஹேஸ் என்னது கார்டேட்ஸ் போலவே இது என்ன இருக்கு அப்படின்னா ஃபேரிஞ்சியல் கில்சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபேரிஞ்சியல் கில்சைட்ஸ் அப்படின்னா செவில் பிளவுகள்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்லலாம் இருக்குல்ல, இந்த பக்கம் கில்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல, அதே போல இருந்ததுனால இதை கொண்டு எந்த பைலத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னா கார்டேட்டா அப்படிங்கிற ஒரு பைலத்தில் சப் பைலத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. பட் இதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணாங்க, இதுக்கும் கார்டேட்ஸ் சம்மந்தம் இல்லை, இது வந்து என்னது, இது வந்து ஒரு ஹெமி கார்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால இது செப்பரேட் பண்ணிட்டாங்க இந்த பைலத்தை. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து செப்பரேட் பைலமாக கன்சிடர் ஆனிச்சு. ஓகே, ஸோ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தீஸ் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்கேயும் ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் சிமெட்ரி. அப்போ பைலாட்ரல் சிமெட்ரினால எத்தனை லேயர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை லேயர்? பைலாட்ரல் சிமெட்ரினா டிப்ளோபிளாஸ்மிக், ட்ரிப்ளோபிளாஸ்மிக் 3 லேயர்ஸ். வெரி குட். ஓகே, அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்மினல் லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். ஓகேங்களா, அந்த 3 லேயர்ஸ் இருக்கு. பட் இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சீலோமேட் தான், ட்ரூ சீலோம் ப்ரெசன்ட். ஓகே, ட்ரங்கு, காலர், ப்ரொபோசிஸ். ப்ரொபோசிஸ்னா அதோடைய ஆன்டீரியர் ரீஜன். இந்த ப்ரொபோசிஸ் தான் ஹெட் ரீஜன் சொல்லுவாங்க, இந்த காலர்னு சொல்லுவாங்க. ப்ரொபோசிஸ், திஸ் ஒன் இஸ் ஹெட் ரீஜன். இங்கெல்லாம் மவுத் இருக்கு, ப்ரெசென்ட் இருக்கு. இது காலர், நெக்ஸ்ட் ட்ரங்க், உடல். ஸோ பாடி இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல நீங்க பார்க்கணும். ஓகேங்களா,
ஸோ இதோடைய ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கிறது மெரைன், கடலில் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம், போம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம பார்க்கும்பொழுது தே ஹேவ் எ ப்ரொபோசிஸ் ஆன்டீரியர் பார்ட், தென் மவுத் அதுக்கு கீழே தான் இருக்கு, அதுக்கு கீழே காலர் என்ற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸ் பிரசன்ட் இருக்கு. ஸோ செப்பரேட் ஓப்பனிங் in the digestive tract, so that is called as a complete digestive system. Complete digestive system. The next respiratory system, இது எதன் மூலமா ரெஸ்பிரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா through the gill sides. செவில் பிளவுகள் சொல்லுவாங்க. ஸ்லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பா அப்படி இருக்கிறதா ஸ்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? it is respirate through the gill sides. அதான் pharyngeal gill sides சொல்லுவாங்க. சைடுல இருக்கும் pharyngeal gill sides. ஓகேங்களா? இது மூலமா தான் அது என்ன செய்யுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் தான். இதில் செப்பரேட்டாக என்ன கிடையாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இது எல்லாமே கிடையாது. ஓகே, இட் இஸ் ஏ ஓப்பன் டைப். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், இட் இஸ் ஆல்சோ டைசியஸ். டைசியஸ் என்ன சொல்லுவீங்க? செப்பரேட் ஆஃப் என்னது மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேங்களா? டைசியஸ். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டா இருக்கு. இதுல முக்கியமா கேட்பான் இதோட லார்வா பேர் என்னன்னு கேட்பான். டார்னேரியா லார்வா. இந்த ஸ்பீசிஸ்ல வரக்கூடிய லார்வாவோட பேர் என்ன அப்படின்னா டார்னேரியா லார்வா. ஓகே, so these they have a gonad. நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தே worm like cylindrical body formed anterior வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் proboscis, ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா காலர், ஒரு நெக் மாதிரி உள்ளது. அடுத்தது ட்ரங்க், ட்ரங்க்னாலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரங்க்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? த காலர் பியர்ஸ் என்னது ஸ்டோமோகார்ட். ஸ்டோமோ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி, ஸ்டோமோகார்ட். a rudimentary structure similar to notochord. நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டோமோகார்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தா சின்ன ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குங்கிறாங்க ஸ்டோமோகார்ட். ஸோ நமக்கு இது சிமிலர் டு த நமக்கு உள்ள நோட்டோகார்ட் மாதிரி தான் உள்ளது. அதனால இது வந்து அந்த எந்த ரீஜன்ல மட்டும் இருக்கு உங்களுக்கு அந்த காலர் ரீஜன்ல மட்டும் அது இருக்கிறதுனால that is called hemichordate சொல்லுவாங்க. So excretion by the proboscis gland, இதை நோட் பண்ணீங்க. Hemichordates is always excreted by with the help of proboscis gland. இந்த proboscis gland தான் உங்களுக்கு என்னத்தை பண்ணுது அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி ஒர்க்கை கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிகார்டேட்ஸ் உடைய எக்ஸாம்பிள் பலனோ கிளாஸஸ், டங்க் வார்ம்னு சொல்லுவாங்க. இதை ஒன்று சாக்ரோ கிளாஸஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிகார்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஓவரால் கேரக்டர்ஸ் அட் ஏ கிளான்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலேட்ரல் சிமெட்ரி. ஜெர்ம் லேயர் வந்து பார்த்தா 3 லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏவியா சீலோமேட். ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி தே ஆர் மெரைன். எங்க இருக்கு? கடல்ல தான் இது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ கில்ஸ் மூலமா ரெஸ்பிரேட் பண்ணுது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன்னா ஹார்ட் இருக்கு, பிளட் வெசல்ஸ் கிடையாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைசியஸ். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டைரக்டா இருக்கு. ஓகேங்களா? யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா worm like cylindrical body, புழு போன்ற உருளை வடிவில் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் proboscis இருக்கு, காலர் இருக்கு, ட்ரங்க் இருக்கு. ஸோ காலர் பியர் நோட் பண்ணீங்க. காலர் ரீஜன் தான் உங்களுக்கு ஸ்டோமோகார்டு இருக்கு. லைக் தட் நமக்கு எப்படி வந்து நோட்டோகார்டு இருக்கோ, பேக் போன் இருக்கோ, அதே போல இங்க வந்து ஸ்டோமோகார்ட் தே ஆர் present only on the collar region. So excretion by the proboscis gland, another important one mark. Example balanoglasses, tongue worm சொல்லுவாங்க, அல்லது sacroglasses. So these are all glands of the echinoderms.
நெக்ஸ்ட் ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டா இஸ் நத்திங் பட் பேக் போன்டு அனிமல்ஸ் தான் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டேட்ஸ் சொல்லுவாங்க. கார்டேட்டா. ஸோ வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் த கார்டேட்ஸ்? பேக் போன்டு அனிமலுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கவனிங்க, இட் இன்க்ளூட் த அனிமல் வித் நோட்டோகார்ட் பேக் போன், டார்சல் டியூப்ரா நர்வ் கார்ட், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லலாம் நம்ம, pharyngeal gill sides. நம்மளும் வந்து எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல இருக்கும்பொழுது நமக்கு இங்க என்ன இருக்கும், அந்த ஃபேஸோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் ரீஜன்ல அந்த pharyngeal டெவலப்மெண்டல் தெரியும். எவல்யூஷன் லெசன் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்போ ஃபிஷ்ஷு, ஆம்பிஃபியன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட், போத் ஆர் சேம் கேட்டகரி. ஓகேங்களா? அப்போலாம் அப்போ நம்மளுடைய ஆன்செஸ்டர்ங்கிறது நம்ம எங்கேருந்து வந்தோம், ஏன்னா அது அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ பிரிமிட்டிவ் கார்டேட்ஸ். ஓகேங்களா? அந்த பிரிமிட்டிவ் கார்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கில் ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது இருக்கு அப்படின்னா we are coming from where அப்படிங்கறத இன்டைரக்டா மீனிங் பண்றது. ஓகேங்களா? அப்ப வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பைலம் கார்டியேட்டா அப்படின்னா நோட்டோகார்டு இருக்கணும், டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு இருக்கணும், pharyngeal gill slides இருக்கணும். pharyngeal gill slides. நோட்டோகார்டு இஸ் a flexible rod, அதான் வளையக்கூடிய ஒரு ஸ்டிக் லைக் மெட்டீரியல் நோட்டோகார்டுக்கு. located in the mid dorsal line. மிட் டார்சல் லைன் அப்படிங்கிறது கவனிங்க. திஸ் இஸ் தி நோட்டோகார்ட். மையம் டார்சல்னா முதுகுப்புறம், கிட்டத்தட்ட முதுகுப்புறத்தை நோக்கி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம்ப்பா. நோட்டோகார்ட், அந்த நோட்டோகார்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம் எங்க இருக்குன்னு அப்படின்னா இட் இஸ் அது மிட் டார்சல் மைய பகுதியில் இருக்கு, பாடியோட சென்ட்ரல் ரீஜன்ல டுவர்ட்ஸ் த டார்சல் பேக் சைடு நோக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. So that is called flexible rod. Okay. Next, notochord is a flexible rod located in the mid dorsal line between எதுக்கு இடையில அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா alimentary canal. ஃப்ரண்ட்ல யாருக்கு உங்களுக்கு alimentary canal இருக்கு. தென் அதோட என்ன பேக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா dorsal hollow nerve cord, that is called nerve cord. nerve cord னா நரம்பு. This converted into the spinal cord. ஓகேங்களா? நோட்டோகார்ட் அண்ட் நர்வ் கார்ட். இதெல்லாம் எம்பிரியோ ஸ்டேஜ்ல இந்த மூணு கேட்டகரிஸ் இருந்தா மட்டும்தான் அது வந்து கார்டேட்ஸ், இல்லாட்டி அது வந்து நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நர்வ் கார்டு எங்க இருக்கு பாருங்க, இங்க நோட்டோகார்டு அதுக்கு கீழே இருக்கு. நோட்டோகார்டு தான் உங்களுக்கு பேக் போனா கன்வெர்ட் ஆகும், நர்வ் கார்டு ஸ்பைனல் கார்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கில் ஸ்லைட்ஸ் இருக்கும், பட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் மெச்சூர் ஆக ஒரு 10 மந்த், ஒரு 8 மந்த், 9 மந்த் இப்படி வரும்பொழுது நமக்கு அந்த கில் ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி டிஸ்அப்பியர்டு. ஓகேங்களா? நமக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் நமக்கு என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. த நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ நோட்டோகார்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த எம்பிரியானிக் ஸ்டேஜ். நல்லா நோட் பண்ணீங்க. கார்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜ். எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல எதை சொல்ல முடியும் நம்ம அப்படி வந்து பாத்தீங்கன்னா கரு வளரும் பொழுது டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல அப்பதான் வந்து நோட்டோகார்டு இருக்கும். நான் கார்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டோகார்டுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணும். இங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன் இஸ் டார்சல். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னது? பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா முதுகுப்புறத்தை பேக் சைட்ல இருக்கும். ஹாலோ இன்னொன்று என்ன, ரெண்டு சிங்கிள். ஹாலோனா எம்டி வெசிகிள்ஸ் மாதிரி சிங்கிளா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே வென்ட்ரல்னு சொல்றாங்க. இங்க வந்து டார்சல், இங்க பிரெயின் ஓரியன்டா உள்ளது எல்லாமே வென்ட்ரல். வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் ரீஜன் சாலிடா இருக்கு அண்ட் டபுள்டா இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் நான் கார்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காக்ரோச்சோட இது எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டபுள் டார்சல் ரிங் அப்படிங்கிறது வரும் சைடில். ஓகேங்களா? மேலே உள்ளது சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்க்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க காக்ரோச்சில். ஸோ அதுதான் இது ஆக்டேசிய பிரெயின் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து சாலிடாக இருக்கு, டபுளாக இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒன்று இருக்கும், பிரெயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனல் கார்டுங்கிறது ஒன்று வரும். அவ்வளோதான், சிங்கிள். ஹாலோ அண்ட் சிங்கிள். நெக்ஸ்ட், pharyngeal gill slides present. செவில் அதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தா pharyngeal gill slides இருக்கும். இங்கே அப்படி ஒரு டெவலப்மெண்டல் இருக்காது.
இங்க நமக்கு வந்து பார்த்தா கார்டேட்ஸ் சொல்லும்போது நம்மளே மெயின்டைன் மீன் பண்ணிக்க. ஸோ வென்ட்ரல் ஹார்ட், ஓகேங்களா, நம்ம ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பாடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா டார்சல் சைடு, முதுகுப்புறத்தை நோக்கி இருக்கும், பேக் சைடு நோக்கி இருக்கும் ஹார்ட். ஓகே, நெக்ஸ்ட் எ போஸ்ட் ஆனல் பார்ட் டைல் இஸ் பிரசன்ட். எதுக்கு? கார்டேட்ஸ்க்கு. நமக்கு இருக்கு, அப்பப்போ நமக்கும் டைலோட அப்பியரன்ஸ் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைலோட அப்பியரன்ஸ்ங்கிறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்பேரிசன் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 3 சப்பைலா ஆஃப் த பைலம் கார்டேட்டா. இப்போ பைலம் கார்டேட்டாவை 3 சப்னா அடிஷனல் இதா பிரிக்கிறாங்க. சப்பைலாவா துணை தொகுதின்னு சொல்லுவாங்க. அடிஷனலா அப்போ கார்டேட்ஸ்ங்கிறது மெயின், அதை 3 சப் பைலமா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்பைல வந்து பார்த்தீங்கன்னா யூரோ கார்டேட்டா. யூரோனாலே இவங்க நமக்கு தெரியும், யூரோனா டெய்ல். ஓகேங்களா, யூரோனா என்ன மீனிங் அப்படின்னா டெய்ல், வால். ஓகேங்களா, அப்போ உங்க நோட்டோ கார்டு எந்த ரீஜனில் பிரசன்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன் டெய்ல் ரீஜன், தட் இஸ் கால்ட் டியூனிகேட்டா. சப்பைலம் செஃபலோ கார்டேட்டா. செஃபலோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட், தலைப்பகுதி. செஃபலோ அப்படின்னா என்னது? ஹெட் ரீஜன். அப்போ சப்பைலம் செஃபாலோ, the notochord present on the head side only. Subphylum vertebrata, they have a vertebral column. They have a vertebral column. Backbone ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, the next subphylum Urochordata உடைய peculiar special characters. So the notochord are present in the larval tail. அதனால தான் இதை வந்து யூரோகார்டேட்னு சொல்லுவாங்க. நோட்டோகார்ட் பிரசன்ட் இன் லார்வாளுடைய டெய்ல், வால் பகுதியில் இருக்கு. அதனால தான் இது நோட்டோகார்ட். பாடி இஸ் கவர்டு பை டெஸ்ட். டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, மெம்பரைன். பாடி ஃபுல்லாக எதாவது கவர் ஆகிருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரைன் மேடப் ஆஃப் டுனிசின். டுனிசின் என்ற கெமிக்கலால் அந்த லேயர் உருவாயிருக்கு. அதனால அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி தே ஆர் மெரைன், கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். So this is also hermaphrodite. Hermaphrodite என்ன சொல்லுவீங்க? Both male and female reproductive gametes produced in a single organism. Okay, so that is called hermaphrodite. Next, Azidia, Salfa, Doliolum. இங்க பாருங்க, சால்ஃபா கண்ணாடி போல இருக்கு. ஓகே, இது சால்ஃபாவோட கண்டினியூஷன் தான். டோலியோலம் ஏனிப்படி மாதிரி இருக்கு, டோலியோலம். தீஸ் ஆர் ஆல் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூரோகார்டேட்ஸ். ஸோ த கார்டேட் பிரசன்ட் ஆன் த டைல் ரீஜன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அது பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது டெஸ்ட்டு. நீங்கள் டெஸ்ட்டுனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டா, கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டா, பயாலஜி டெஸ்ட்டானு கேட்டுறாதீங்க. டெஸ்ட்னா ஒரு லேயர், ஓகேங்களா. ஸோ அந்த லேயர் அதுக்கு தான் வந்து பார்த்தா டியூனிகேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பைலம் யூரோகார்டேட்டா வந்து சம்டைம் தே ஆர் கால்ட் அஸ் ஏ டியூனிகேட்டா. டியூனிக் அப்படின்னா மெம்பரின் கவர்டு பாடி. அப்போ உள்ள உள்ளது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செஃபலோகார்டேட்ஸ். ஸோ வாட் இஸ் செஃபலோகார்டேட்ஸ் அப்படின்னா நோட்டோகார்ட் ஃப்ரம் த ஹெட் டு டெயில் ரீஜன். நல்லா தெரிஞ்சுங்க, மேக்ஸிமம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். பட் ஹெட் ரீஜன்ல ப்ரீடாமினண்டா இருக்கும். ஹெட் டு டெயில் ரீஜன் அண்ட் பெர்சிஸ்டன்ட் த்ரூஅவுட் த லைஃப். இது வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இட் இஸ் எ ஃபிஷ் லைக் பாடி. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மீன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட். பொதுவாக அது எங்கே அதிகமாக இருக்கும்னா கடல்ல தான் அதிகமாக இருக்கும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிராங்கியோஸ்டோமா அதாவது ஆம்பியாக்சஸ், இன்னொன்று லான்செட். இந்த கேட்டகரிலாம் இந்த பைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்க வந்துக்கலாம். Next is subphylum vertebrata. They have a vertebral column, backbone. So you gowning it. So possesses notochord during the embryonic period. Embryonic period அப்ப என்ன இருக்கு? Notochord. Yes, notochord. Notochord is replaced by, நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா இதுலயும் notochordங்கிறது இருக்கும். நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அது எதால ரீப்ளேஸ் பண்ணப்படுது அப்படின்னா கார்ட்லேஜ்னஸ். குழந்தையா இருக்கப்ப கார்ட்லேஜியா இருக்கும். கொஞ்சம் அடல்ட்டா 1 year 2 years ஆக ஆக the cartilage is replaced by the bony vertebral column.
இன் அடல்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நோட்டோகார்டா இருக்கு. நோட்டோகார்டா ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டிங் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபிளெக்சிபிள் ராட் தான் நோட்டோகார்ட். அதுக்கப்புறம் அது கார்ட்லேஜியா மாறுது, அதுக்கப்புறம் தான் அது போனா மாறுது. ஸோ வென்ட்ரல் என்ன, அந்த மஸ்குலார் ஹார்ட். வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் ரீஜன், இங்க வந்து தசையாலான இதயம் இருக்கு. கிட்னி இருக்கு, எதுக்கு அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன், ரெண்டு வேலையே பண்ணுது. எக்ஸ்கிரீஷன் ஒர்க், இன்னொன்று என்னது ஆஸ்மோ ரெகுலேஷன் ஒர்க். ஸோ பேர்ட் அப்பெண்டேஜஸ், ஃபின்ஸ் அண்ட் லிம்ஸ் வந்து யூஸ் ஆகுது ஃபார் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட்காக. ஓகேங்களா? இப்போ ஹார்ட்டை பார்த்தாலும் நமக்கு தெரியும், ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட்டு, ஆம்பிஃபியனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்டு ஹார்ட்டு, ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் குரோக்கோடைல் தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சேம்பர்டு ஹார்ட் தான். ஓகேங்களா? பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்டு ஹார்ட்டு, மேமல்ஸ் ஆல்சோ தே ஹேவ் எ 4 சேம்பர்டு ஹார்ட். Okay, these are all structural comparison, heart comparison between the organisms. Next, subphylum vertebrate என்னென்ன animals தான் இருந்து பாருங்க. So these are all vertebrates, they have a backbone. Okay, இப்போ vertebrate ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். Vertebrate is divided into the two parts. ஒன்னு ஏ நேத்தா, ஏன்னா absence னு அர்த்தம், நேத்தானா jaw, அதனால இது தாடையற்றது, ஜாலஸ். ஸோ ஜா இல்லை, அப்பர் ஜா லோவர் ஜா இல்லை அப்படின்னா, அப்பர் ஜா லோவர் ஜா இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா த மவுத் வில் பி ஷேப்லெஸ். சச்சஸ் எப்படி போயிடும் மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்டாக போயிடும். என்ன ஷேப்பில் போயிடுது? ரவுண்ட் ஷேப்பில் போயிடுது. அப்படி போனிச்சுன்னா தட் இஸ் கால் சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்கிள்ஸ், சைக்ளோஸ் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்னு அர்த்தம். சைக்ளோஸ் அப்படின்னு என்னது? ரவுண்ட் ஷேப்டா போயிடுது, அதான் சைக்ளோஸ்டோமேட்டா. ஓகே, அப்ப ஏனேத்தா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கேட்டகரி கீழே பாருங்க, நேத்தோஸ்டோமேட்டா. நேத்தோஸ் அப்படின்னா பியர்ஸ், ஜா. ஸ்டோமேட்டானா ஜா. அப்ப இந்த வெர்டிபிரேட்டா முதுகெலும்பிய ரெண்டா பிரிக்கிறாங்க, தாடை உள்ளது, தாடை அல்லாதது. ஸோ தாடை உள்ளதுல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ், அதோடைய சூப்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைசஸ், பியர் ஃபின்னு, துடுப்பு உள்ளது. சூப்பர் கிளாஸ் டெட்ராபோட், பியர் லிப்ஸ். அப்ப ஃபின்னா லிம்ஸா, அதை வச்சு ரெண்டா பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் பீசஸ், பைசஸ்னா வந்து பார்த்தா மீன். ஒன்று கிளாஸ் 1 chondrichthyes is made up of, this kind of fish made up of cartilaginous fish. cartilaginous உங்களுக்கு தெரியும், டிப்பினுடைய நோஸ் ஃப்ளெக்சிபிள், இயருடைய பின்னா ஃப்ளெக்சிபிள், வேற என்ன ஃப்ளெக்சிபிள்? ஒரு ஸ்பைனுக்கு இன்னொரு ஸ்பைனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் போன் இருக்கும், அதனால நம்ம பெண்ட் பண்றோம், செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஒரே ராடா போனா இருந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியுது. ஸோ chondrichthyes is a cartilaginous fish. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஸ்டிக்தீஸ். ஆஸ்டியோ அப்படின்னா போன், இது எலும்பு மீன் சொல்லுவாங்க, இது குருத்தெலும்பு மீன் சொல்லுவாங்க. குருத்தெலும்பு மீனுக்கு எக்ஸாம்பிள் ஷார்க்கு, எலும்பு மீனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பான் கார்ப், அதாவது டேம் ஃபிஷ் சொல்லுவாங்க. கட்லா, ரோகு, மிர்கால், கிராஸ்காப், சில்வர் கார்ப், இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டியோசைட்ஸ், எலும்புகளால் இருக்கும் அதோடைய பார்ட். நெக்ஸ்ட் சூப்பர் கிளாஸ் டெட்ராபோட் பியர் லிம்ஸ். இது வந்து மொத்தம் 4 கேட்டகரிஸா பிரிக்கிறோம். ஆம்பிபியா, ஆம்பினாலே 2, பியானா லீவ். They have 2 kinds of life, terrestrial and aquatic. Reptilia, reptiles. Aves, பறவைகள், birds. Mammalia, mammals, பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். So these are all vertebrata. They have a vertebral column. எந்த அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vertebral column இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vertebrata அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல all are ectoparasite on some fishes. எது? கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னா தமிழ்ல வட்ட வாயின, ரவுண்ட் சர்க்கிள் ஆஃப் மவுத், ரவுண்டா இருக்கும் வாய். Because of they have a no jaws. நேத்தோஸ்டோமேட்டாவில் ஃபர்ஸ்ட் குரூப் தான் நேத்தோ.
ஏனேதா, ஏன ஆப்சன்ஸ், தாடையற்றவை. ஸோ ஆல் ஆர் எக்டோபாரசைட் ஆஃப் சம் ஃபிஷ். நல்லா பாத்துங்க. இன்னொரு ஃபிஷ்ல போய் இது போய் அந்த வட்ட ரவுண்டா இருக்குல்ல, அது வாயால ஒட்டிக்கும். அப்ப அந்த பெரிய ஃபிஷ் எங்கெல்லாம் போகுதோ இது ஓசியில என்ன செஞ்சிருக்கும், டிராவல் பண்ணிக்கும். அது சாப்பிடுற சாப்பாடு சம்டைம் என்ன அது ஸ்கேட்டர் ஆகும் பொழுது, சிதறும் பொழுது அதையே இவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது இஸ் கால்டு எக்டோபாரசைட்ஸ். ஓகேங்களா? இது தனியா என்ன அது எனர்ஜியை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ எலாங்கேட்டட் பாடி வித்தவுட் ஸ்கேல்ஸ். ஸோ இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஸ்கேல்ஸ் இல்லாமல் அப்படியே முழுன்னு வழவழன்னு இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா சாஃப்டஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எலாங்கேட்டட் வித்தவுட் ஸ்கேல், பேரட் ஃபின்ஸ். ஃபின் இருக்கு, ஆனால் அங்கே கவனிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டல் ஃபின், இந்த ஃபின்ஸ்லாம் இருக்கு மூவ்மெண்ட்டுக்கு, பட் அது யூஸ் பண்ணாது. அது எதுக்கு? சக் பண்ணிட்டு ஓசியில் தானே ட்ராவல் பண்ணிட்டு போகுது. சக்கிங் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜாஸ். ஜாஸ் தாடை இல்லாம சக் பண்ணி எடுக்குது. கார்ட்லேஜினஸ் கிரேனியம். இது தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கார்ட்லேஜினால் ஆன மண்டை ஓடு. அண்ட் ஆல்சோ கார்ட்லேஜினஸ் வெர்டிபிரல் காலம். பேக் போனும் கார்ட்லேஜினஸாக தான் இருக்கும், போனியா கிடையாது. சர்க்குலேஷன் இஸ் க்ளோஸ்டு டைப். அப்போ ஹார்ட், பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கு. திஸ் மேக்ஸிமம் மெரைன்ல தான் இருக்கு, பட் மைக்ரேட் ஃபார் ஸ்பானிங் டு ஃப்ரெஷ் வாட்டர். மேக்ஸிமம் இது எங்கே தான் இருக்கும் அப்படி வந்து பார்த்தா இந்த சைக்ளோஸ்டோம்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மரைன் வாட்டர்ல தான் இருக்கும். மரைன் வாட்டர்ல உள்ள ஃபிஷ் ரீப்ரொடக்ஷனுக்காக அது எங்க வருது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு வருது. ஓகேங்களா? அப்ப ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து தே ஆர் ஸ்பானிங். ஸ்பானிங் என்னது? ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எக் ரிலீஸ் பண்ணுது, ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணுது. விட்டதுக்கு அப்புறம் தே டை, இறந்து போயிடுது. ஆனா அதோட லார்வா ஆஃப்டர் மெட்டாமார்போசிஸ் அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் டு ஓஷன். எங்க போயிடுது? மறுபடியும் அது கடலுக்கே போயிடுது. மீனிங் புரியுது உங்களுக்கு? ஸோ இதோட இந்த மெக்கானிசம் தான் இதோடைய ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன்லயே மெமரி செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரீப்ரொடக்ஷனுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வருது, ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்தாலும் ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இறந்து போயிடுது. அதோட எங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல க்ரோ ஆகுது. ஆஃப்டர் தட் தே ஆர் மைக்ரேட்டட் டு த சி வாட்டர். ஓகே, இதை வந்து ஆனட்ராமஸ் கேட்டட்ராமஸ்னு சொல்லுவாங்க. ஆனட்ராமஸ் கேட்டட்ராமஸ். ஓகே, த நெக்ஸ்ட் சப்பைல வெர்டிபிரேட்டாவோட சைக்ளோஸ்டோமாட்டோட கண்டினியூஷன் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பெட்ரோமைசான், அதாவது லாம்ப்ரே, பெட்ரோமைசான் அது லாம்ப்ரே, மிக்சைன், ஹாக்ஃபிஷ், மிக்சைன் அது ஹாக்ஃபிஷ், டங் ஃபிஷ் மாதிரி நாக்கு மீன் மாதிரி இருக்கு பாருங்க, ஃபிளாட்டா. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ் டியர் ஃபின்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். ஸோ தே ஹாவ் யூர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று கான்ட்ரிக் தீஸ், அதாவது கார்ட்லேஜினஸ் ஃபிஷ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் தீஸ். ஆஸ்டிக் தீஸ்னா போனி ஃபிஷ். அப்போ ஒன்று கார்ட்லேஜினால் ஆன மீன், இன்னொன்று எலும்பால் ஆன மீன். ஓகேங்களா? கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் ஷார்க்கு, போனி ஃபிஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்லா, ரோகு, மிருகால். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம டிஃபரன்சஸ் பார்க்கலாம். கிளாஸ் கான்ட்ரிக் தீஸ், கிளாஸ் ஆஸ்டிக் தீஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கான்ட்ரிக் தீஸ் கார்ட்லேஜினஸ், இது மெரைன் கடலில் வாழக்கூடியது, ஸ்டீம் லைன்டு பாடி, அப்படியே போட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பிரிடேசியஸ். பிரிடேசியஸ் அப்படின்னா வேட்டையாடி சாப்பிடக்கூடியது, பிரிடேட்டா. இதோடைய எண்டோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். கார்ட்லேஜினஸ் தான் தெரியும் உங்களுக்கு, ஃபிளெக்சிபிள் போன். ஸோ நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூஅவுட் த லைஃப். பாடியில் வந்து நோட்டோகார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்டு கான்ட்ரிக் தீஸ். ஆஸ்டிக் தீஸ்னா என்ன அப்படின்னா, ஆஸ்டிக் தீஸ்னா இது மெரைன்லையும் இருக்கு, பிளஸ் எங்க இது ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும். இது ஸ்டீம் லைன்டு பாடி தான். பொதுவாக மீன்கள் எல்லாமே போட் ஷேப்ல தான் இருக்கும். இதோட எண்டோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு, போன்.
These are all difference between contact keys known as ostick keys. The next, so இதுல மவுத் ரீஜன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வென்ட்ரல். வென்ட்ரல்னா அப்டாமினல் ரீஜன் நோக்கி. இப்ப நமக்கு வயிறுங்கன்னா மவுத் வந்து என்னது வென்ட்ரல் தான். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டிக் கீஸ்ல டெர்மினல் மவுத். அப்போ வாட் இஸ் டெர்மினல் மவுத் அப்படின்னா இதான் ஃபிஷோட டயக்ராம் அப்படி போறோம் அப்படின்னா கவனிங்க. It is called terminal. Terminalனா அந்த நுனி பகுதியில இருக்கும். That is called என்ன சொல்றாங்க அப்படின்னா terminal mouth அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இது வென்ட்ரல் சைடு, அதாவது அப்டாமினல் சைடு மவுத் இருக்கும். எதுல? கான்டாக்ட் கீஸ். பவர்ஃபுல் ஜா, அதாவது ஒரு ஆர்கானிசத்தை வந்து கேப்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து புரோக்கன் ஆகி நசுங்கிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜாஸ். ஷார்க்னாலே உங்களுக்கு தெரியும், சுறாமி. நெக்ஸ்ட் ஆஸ்டிக் கீஸ் வந்து டெர்மினல். டெர்மினல்னா அந்த நுனி பகுதி. தட் இஸ் கால்ட் இது அப்படியே மவுத் கீழ் பகுதி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் வந்து பாத்தீங்கன்னா அது என்னது? கான்டாக்ட் கீஸ். These are all differences. Next, gill plates without operculum. Operculumனா ஒண்ணும் கிடையாது. மீனுக்கு இந்த செவுல்ல மூடி இருக்கும் இல்லையா, அது மூடி இல்லாம அப்படியே ஃப்ரீயாவே இருக்கும் அந்த உள்ள கில்ஸ். எதுக்காக அப்படின்னா இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பாடி. உங்களுக்கு வந்து ஷார்க்கை பத்தியே தெரியும். ஸோ அதுல வந்து ஓப்பர்குலம் க்ளோஸ் ஆயிட்டுனா அதுக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காது. அப்போ த கில்ஸ் ஆர் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் த வாட்டர். வாட்டரோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ஓப்பர்குலம் கில் கவரிங் இங்க இருந்து அந்த அளவுக்கு ஓப்பர்குலம் இருக்காது, அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட், 4 pair of gills with operculum on each side. இந்த பக்கம் 4 pair of gills இருக்கும், இந்த பக்கம் 4 pair of gills இருக்கும். அது எதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா that is called operculum. operculumனா மூடி, அதெல்லாம் கவர் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தெரியணும் நமக்கு cartilaginous ஃபிஷ்ஷுக்கும் bony ஃபிஷ்ஷுக்கும். The next கவனிங்க. So skin with என்னது? placoid scale. இது ஒரு 1 mark நோட் பண்ணீங்க. அதாவது கான்டாக்ட் கீஸ் cartilaginous ஃபிஷ்ல ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா placoid scale. placoid scaleனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் தட், இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா spicules like structures. ஓகேங்களா? that is called placoid scales. இது கவனிங்க, இதான் placoid scale. அதோட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. placoid scale ஓட ஸ்ட்ரக்சர் ஷார்க் மாதிரி. teeth are modified placoid scale. ஓகேங்களா? பல்லு தான் உங்களுக்கு என்னவா மாடிஃபைட் ஆயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா teeth are modified of another placoid scale. placoid scale ஒரு மாடிஃபைட் தான் teeth. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரம்ப மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, teeth are modified of placoid scale which are backwardly directed. backwardly அப்படின்னா உங்களுக்கு பல்லு பின்னோக்கி இருக்கும், இந்த ஆங்கிள் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு பின்னாடி. ஏன் பின்னோக்கி இருக்கு அப்படின்னா உள்ள ஏதாவது ஆர்கானிசம் போனுச்சுன்னா லாக் பண்ணிச்சுன்னா வந்து பல்லுல சொருவிக்கும். ஓகேங்களா? அதனால தப்பிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். இதுல ஷார்க் கிட்ட. பட் இங்க வந்து பாருங்க, ஸ்கேல்ஸ் ஆர் சைக்ளாய்ட். சைக்ளாய்ட்னாலே உங்களுக்கு தெரியும், சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்ல இருந்தா சைக்ளாய்ட். இன்னொன்று டீனாய்ட், அது ஆஃப் சர்க்கிளா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீனாய்ட், லைக் தட். திஸ் இஸ் த டீனாய்ட். அப்போ வாட் இஸ் சைக்ளாய்ட், வாட் இஸ் டீனாய்ட் அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட், நோ ஏர் பிளாடர். நல்லா தெரிஞ்சுங்க, ஷார்க்குக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஏர் பிளாடர் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏர் பிளாடர் அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்கு ஒரு பயான்சி, ஒரு மிதவையை கொடுக்கறது தான் அந்த ஏர் பிளாடரோட முக்கியமான வேலை. அப்போ இங்கே ஏர் பிளாடர் இல்லை அப்படின்னா ஷார்க் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அது வந்து சிங்க், அது கீழே அடி கடலுக்கு முழுகி போகாம இருக்கணும்னா தே கேன் ஸ்விம். அது என்ன செஞ்சு அதோடைய அந்த விங்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், பெக்டோரல் ஃபின்ஸால அது ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஷார்க் ஸ்விம் பண்ணலன்னா அதை பற்றி அடி கடலுக்கு முங்கி போயிடும். ஓகேங்களா? ஸோ தே ஹாவ் டு ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங். அப்போ தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே நீந்திக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அதெல்லாம் முழுங்கிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளத்து மீனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாண்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஏர் பிளாடர் ஃபார் பயான்சி. ஃபிங்கர் லைக் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஏர் பிளாடர். எங்கே இருக்கு? எஸ், இதுதான் ஏர் பிளாடர். ரெட் கலராக இல்லை, அந்த எல்லோ கலராக உள்ளார இருக்கு பாருங்க, அதுதான் ஏர் பிளாடர். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபிஷ் ஆல்வேஸ் ஃப்ளோட்டிங், வாட்டர்லேயே மிதக்கிறதுக்கு அதோட யூஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளாஸஸ் என்னது கான்டிக்டிஸ் அண்ட் ஆஸ்டிக்டிஸ் கண்டினியூஷன். இது பாய்க்ளோதெர்ம்ஸ். பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னா கோல்டு பிளட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதையும் பாய்க்ளோதெர்ம்ஸ் தான். இது கோல்டு பிளட்டட் அப்படின்னா அந்த வாட்டர்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதோட பாடி டெம்பரேச்சர் அதுக்கு மாறிக்கும். தட் இஸ் கால்ட் பாய்க்ளோதெர்ம்ஸ். மற்றபடி ஸ்பெஷல் பெக்குலியர் கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பாய்க்ளோதெர்ம்ஸ்னா கோல்டு பிளட்டட்னா அக்கார்டிங் டு த சரௌண்டிங்ஸ் மீடியம் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஹோமியோதெர்மிக்னா they cannot change the body temperature according to the medium. நம்மளாம் வந்து ஹோமியோதெர்மிக் அனிமல். நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் லோ ஆனாலும் நமக்கு டிசீஸ் எது? ஓகேங்களா? நமக்கு 36 டிகிரி செல்சியஸ் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா அதுல தான் கான்ஸ்டன்டா இருக்கணும். 1 or 2 இன்க்ரீஸ் ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம். பட் மேஜரா டிஃபரன்சஸ் ஆகும்போது அது நமக்கு டிசீஸ் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதிகமானுச்சுன்னா. நம்மளாம் ஹோமியோதெர்மிக் அனிமல். இங்க உள்ள ஃபிஷ் ஆம்பிஃபியன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பாய்க்ளோதெர்மிக் கோல்டு பிளட்டட் குளிர் ரத்த பிராணிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இது வந்து மாறிக்கும் 20 டிகிரி செல்சியஸ் தான். அங்கே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா ஓகே இது என்ன செஞ்சு மாறிக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம போய் 10 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், அதை டாலரேட் பண்ணுறது. அதே வார்மான பிளேஸ்ல போய் இருந்தோம் அப்படின்னா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணா ஜில்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஜில்னஸ்னா என்னது ஸ்வெட்டிங் பண்ணும். ஸ்வெட் பண்ண நம்ம பாடி கூலிங்கா மாறிட்டு இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு பாடி மாறாது. ஸோ இந்த கான்டிக்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சேம்பர் ஹார்ட் இருக்கு அப்படின்னா 2 சேம்பர்டு ஹார்ட், 1 ஆரிக்கிள் அனதர் ஒன் இஸ் 1 வென்ட்ரிக்கிள். ரெண்டு தான். அதுக்கு மேல அந்த ஆரிக்கிளுக்கு மேல சைனஸ் வீனோசஸ் அப்படிங்கிற ஒரு சேம்பர் இருக்கும். இந்த வென்ட்ரிக்கிள்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனஸ் ஆர்டரியோசஸ் அப்படிங்கிற ஒரு சேம்பர் இருக்கும். பட் 2 சேம்பர் ஹார்ட், ஒரு ஆர்டியம் ஒரு வென்ட்ரிக்கிள்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆர்டியம் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்ட்ரிக்கிள்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸோ இது வந்து 2 சேம்பர்டு ஹார்ட் தான். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அது 1 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் போத் ஆர் சேம். இதுக்கு வந்து தேர் இஸ் நோ செப்பரேஷன்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க செக்ஸஸ் ஆர் செப்பரேட். எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட். எப்படி சார் ஃபிஷ்ஷில் வந்து மேல் ஃபிஷ் ஃபீமேல் ஃபிஷ்னு எப்படி ஹவு டு டிஃபரன்ஷியேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபின் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பெக்டோரல் ஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபிஷ் இருக்கு இந்த இடத்துல, அந்த பெக்டோரல் ஃபின்னை நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் மாதிரி குறைன்னு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் மேல். ஓகேங்களா? சாஃப்டா அது வந்து எந்த வித மீக்கோஸ் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். அப்போ அது ஒன்று தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்பர், அதாவது பெல்விக் ஃபினுக்கு கீழே கிளாஸ்பர் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோயக்கா, திஸ் இஸ் காமன் அப்பர்ச்சர். ஓகேங்களா? இது ஃபீமேலுடைய ஓவரி, இது மேலுடைய டெஸ்டிஸ். கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேட்டகரிஸ் நமக்கு தெரியும். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டாக இருக்கு. இன் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃபின் பியர் கிளாஸ்பர், அதை நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது மேக்ஸிமம். மோஸ்ட்லி ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னா என்ன? அது வாட் டு யூ மீன் பை ஓவிபேரஸ்? they lay eggs, oviparous. Okay, internal fertilization sometimes occurs ஆகுது. இதுல quantities internal fertilization. many are என்னது viviparous. viviparous-னா என்னது? young ones ப்ரொடியூஸ் பண்ணது viviparous. ஏன்னா ஷார்க், அதனால ஸோ டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேபி என்னது டைரக்டாக தான் ஃபிஷ்ஷோட யங் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும், வேற எந்த டிஃபரன்சஸ் இங்கே இருக்காது. ஓகே, கிளாஸ் கான்டிக்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கோலியோடான், டாக் ஃபிஷ், நாய் மீன். அடுத்தது சாச்சரோடான், கிரேட் ஒயிட் ஷார்க், வெள்ளை சுறா அல்லது பால் சுறான்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிறிஸ்டிஸ், சாமீன். சாமீன்னா அது ரம்ப மாதிரி இருக்கு பாருங்க, மரத்தா இருக்கிற ரம்ப மாதிரி. சைலெல்லாம் உங்களுக்கு அந்த இது இருக்கும், இப்படி கேட்டகரிஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது லைட்டாக டச் பண்ணிட்டு போகணும்னா முடிஞ்சுது, நம்ம கால் கட்டாயிடும். ஸோ சாஃபிஸ். நெக்ஸ்ட் ட்ரைகான், ஸ்டிங் ரே, திருக்கை மீன் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா இன்னொரு ஸ்டிங் வந்து பார்த்தா பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா. இட் கேஸ் அ பாய்ஸ்னஸ் ஸ்டிங். ஸ்டிங்னா கொடுக்கு, அப்படியே டச் பண்ண தான் முடிஞ்சுது நமக்கு. அதில் வந்து அதோடைய பாய்சன் பேக் இருக்கும், அந்த முள்ளில்
முள்ளு வழியா என்ன நம்ம பாடியில பாய்சன் வந்துடும், திருக்கை மீன் சொல்லுவாங்க. அதனால நம்ம இந்த அளவுக்கு டேபிள் அளவுக்குலாம் இருக்கக்கூடிய ஃபிஷ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒன்று பாருங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். டர்பிடோ, எலக்ட்ரிக் ரே, தே ப்ரொடியூசஸ் த எலக்ட்ரிக் பவர். யாராவது போய் பிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும், ஏன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்டிக்டேஸ், ஆஸ்டியோ, போனி ஃபிஷ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு? மெரைன்ல உள்ள கேட்டகரி, ஃப்ரெஷ் வாட்டர்ல உள்ள கேட்டகரி, அக்வாரியம்ல உள்ள கேட்டகரி. எலும்பு மீன்களை மெரைன்ல வந்து பார்த்தோன்னா எக்ஸோசிட்டஸ், ஃப்ளையிங் ஃபிஷ். ஃப்ளையிங் ஃபிஷ்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பறந்து போக கிடையாது, ஒரு சர்டன் டிஸ்டன்சஸ் வந்து பார்த்தோன்னா இது டிராவல் பண்ணும். அப்புறம் ஹிப்போகேம்பஸ், சீ ஹார்ஸ், கடல் குதிரை, இதெல்லாம் மெரைன்ல இருக்கக்கூடிய ஆஸ்டிக்டேஸ். ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா லேபியோ, ரோஹிட்டா, ரோகு மீன் சொல்லுவாங்க. கட்லா, கட்லா தமிழ்ல கட்லா மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது? கிளாரியாஸ், முகுர், விலாங்கு மீன் சொல்லுவாங்க. இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கிளாரியஸ். கேட்ஃபிஷ் இதுவும் அதில் வந்துடும். அடுத்தது அக்வாரியம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃபிஷ் டேங்க், அதாவது ஃபைட்டிங் ஃபிஷ் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷ் தான். அப்புறம் அது டெரிடோஃபைலம், ஏஞ்சல் ஃபிஷ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷ் தான். அப்போ போனி ஃபிஷ் அது இருக்கிற இடத்த பொறுத்து மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், அக்வாரியமாக நம்ம பிரிக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபிஷ். ஓகே, இந்த அக்வாரியம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து பார்த்தோன்னா சப்பைல வந்து பார்த்தா வெர்டிபிரேட்டா, சூப்பர் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா டெட்ராபோடா. டெட்ரானாலே வந்து பார்த்தோன்னா 4, போடானா லெக்கு. அப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 4 கால்கள். அது நமக்கு வந்து 2 கை 2 கால் இருக்கு. 4 limbs, hind limbs சொல்லுவாங்க. ஸோ இதோட கேட்டகரிஸ் பாருங்க. ஸோ தே லிவ் இன் அக்வாட்டிக், தண்ணியில் இருக்கு. அப்புறம் அது டெரஸ்ட்ரியல், தரையிலையும் இருக்கு. லேண்டு ஹேபிட்டட், நீட் வாட்டர் ஃபார் பிரீத்திங். ஓகேங்களா? அக்வாட்டிக்ல இருந்தால் அதுக்கு வாட்டர் தேவை, பிரீத்திங். டெரஸ்ட்ரியல் இருந்தால் ஏர். பாடி ஹேஸ் ஹெட், இன்னொன்று என்னது? ட்ரங்க். நம்ம எதை பத்தி பார்க்குறப்ப கிளாஸ் ஆம்பிஃபியா, மறந்துடாதீங்க. இது ரெஸ்பிரேட் பண்றதுக்கு வாட்டர் தேவை. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெட்டும் ட்ரங்க்கும். ட்ரங்க்னா பாடி, இது நெக்கு கிடையாது. சில பேருக்கு நெக்கு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கும், இப்படி இருக்கும். கழுத்து வந்து பார்த்தோன்னா பாடிக்குள்ள புதஞ்சா மாதிரியே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆம்பிஃபியன் பாடின்னு நம்ம பேர் வைக்கலாம். ஸோ பாடி ஹேஸ் என்னது? ஹெட் அண்ட் ட்ரங்க், தேர் இஸ் நோ நெக்கு. ஸோ சும்மா சம்ஹேவ் டைல், அதாவது இது வந்து இந்த கேட்டகரிஸ் இருக்கும் பொழுது, டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்கும் பொழுது தே ஹேவ் எ டெய்ல். ஓகேங்களா? ஸோ மாய்ஸ்ட் ஸ்கின் அது மேலே இருக்கு, வித்தவுட் ஸ்கேல்ஸ். எதுக்கு மாய்ஸ்ட் ஸ்கின் இருக்கு? சம்டைம் தே ஆர் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின். இது ஸ்கின் மூலம் ரெஸ்பிரேஷன் பண்ணும். தட் இஸ் கால்டு கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தே ஹேவ் 2 pairs of limbs, 2 upper limbs, 2 lower limbs. நெக்ஸ்ட் டிம்பானம் பிரசன்ட் ஆயிருக்கு. டிம்பானம் அப்படிங்கிறது இதான் டிம்பானம். நமக்கு எதுக்கு காது இருக்குல்ல, அதே போல இதுக்கும் என்ன இருக்கு? டிம்பானம் ரெப்ரசன்ட் த இயர். ஓகே. நெக்ஸ்ட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 chambered ஹார்ட். ஃபிஷ்ஷுக்கெல்லாம் 2 chamber தான். அப்போ இது 3 chamberனா 2 auricle 1 ventricle. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே உள்ளது 2 chambers, கீழே உள்ளது 1 chamber. 2 auricle and 1 ventricles வந்து இதுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்க கவனிங்க, இதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். பாய்க்ளோதெர்மிஸ்னா நமக்கு தெரியும், தே கேன் சேஞ்ச் த பாடி டெம்பரேச்சர். மறுபடியும் சொல்றேன், அக்கார்டிங் டு த மீடியம், அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன செய்யுது? பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அலிமெண்டரி கெனால், யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் ஓப்பன் இன்டு த சிங்கிள் ஓப்பனிங், தட் இஸ் கால்ட் குளையக்கா. அதாவது ரீப்ரொடக்ஷன் பார்ட்டு, வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்றது, 1 bathroom 2 bathroom எவ்ரிதிங் ஷுட் பி எ சிங்கிள் ஹோல். அதனால அதுக்கு பேர் குளையக்கான்னு பேரு. அதை மைண்ட்ல வச்சுங்க. குளையக்கான மீனிங் தெரியணும். அலிமெண்டரி கெனால் அதாவது ஃபீக்கல் மேட்டர் ஓப்பனிங்கு, யூரினரி யூரின் போகிற ஓப்பனிங்கு, ரீப்ரொடக்டிவ் ட்ராக் ஓப்பனிங், 3 ஓப்பனிங் காமன் பாத்வே. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ். லார்வால இருக்கும்போது கில்ஸ் மூலியமா பண்ணுது. லங்ஸ் அண்ட் ஸ்கின் மூலியமா அடல்ட்ல பண்ணுது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஓவிபாரஸ் எக் ரிலீஸ் பண்ணக்கூடிய. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஏன்னா ஃப்ராக்னாலே நமக்கு தெரியும், அதில் டேட்போல் லார்வாங்கிறது இருக்கும். ஸோ கிளாஸ் ஆம்பிஃபியாவோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க. பஃபோ, தோடு, தமிழில் தேரைன்னு சொல்லுவாங்க. ரானானா ஃப்ராகு, ரானா ஹெக்ஸா டாக்டைலா, தட் இஸ் கால்டு ஃப்ராக். ஹைலா, ட்ரீ ஃப்ராக்.
சரியா? மரத்தவளைன்னு சொல்லுவாங்க, மரத்துல உட்காந்துருக்கும். சலமாண்டர், கவனிங்க, இது வந்து சலமாண்டர் ஏரியா. நெக்ஸ்ட் இக்தியோபிஸ், லிம்ப்லெஸ் ஆம்பிபியன், பாம்பு மாதிரி இருக்கும் ஆனா பாம்பு இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் ரெப்டீலியா. ரெப்டீலியானா என்ன அப்படின்னா they have என்னது கிரிப்பிங் அனிமல், ஊர்ந்து செல்லக்கூடியது. ஓகே, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரை அண்ட் கார்னிஃபைடு ஸ்கின். ஓகேங்களா, கார்னிஃபைடு ரெப்டீலியா, அதோட ஸ்கின் எல்லாம் வந்து பாருங்களேன் கார்னிஃபைடு, ரொம்ப ரஃப்பா இருக்கும். அதே மாதிரி நல்ல பாம்போட மேல தடவி பார்த்தீங்கன்னாலே ரஃப்பா இருக்கும். சர், அது பெரிய பாம்பு, ஒரு 4 அடி பாம்பு மூவ் ஆகி போனுச்சுன்னு வச்சுங்களேன், சவுண்ட், அதோட மூவ்மெண்ட், அந்த இதோட சவுண்டே கேட்கும். ஏன்னா கார்னிஃபைடு ஸ்கின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எபிடெர்மல் ஸ்கேல். எபிடெர்மல் அவுட்டர் லேயர்ல ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தா ஸ்கூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தவிர்த்து பாருங்க அந்த இது மாதிரி ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கூட்ஸ். பாம்புல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் தட் இப்படி இருக்கும். Snakes and lizard share the scales as skin cast. கவனிங்க, அது இங்க பாருங்க, பாம்பு சட்டை உரிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதான் ஸ்கின் காஸ்ட். ஓகேங்களா, அது ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ்க்கு, சாரி, அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்குக்கும் லிசார்டுக்கும் உள்ள காமன் இது. ஓகேங்களா, அது ஒரு எக்டைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, மோல்டிங். ஸோ லிம்ஸ் 2 pairs if present, இருந்ததுன்னா அது 2 pairs இருக்கு. க்ரௌலிங் மோட் ஆஃப் லோகோமோஷன். க்ரௌலிங்னா மூர்ந்து செல்லுதல், லைக் தட் இந்த மூமெண்ட்ல போயிட்டு இருக்கும். எந்த மூமெண்ட் அப்படின்னா இந்த மூமெண்ட்ல இருக்குதான் க்ரௌலிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, டிம்பானா ரெப்ரசன்ட் இயர். இல்ல டிம்பானன்னு ஒன்று இருக்கும், ஸ்னேக்குக்கு அப்படி கிடையாது. டிம்பானுங்கிறது அந்த லிசார்டுக்கு இருக்கும், ஓனானுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஸோ சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா they have a 3 chambered, அதாவது 3 chambered ஹார்ட்னு சொல்றாங்க. பட் செப்டம் பார்ஷியலி செப்பரேட் த வென்ட்ரிக்கிள். நல்லா பாருங்க, ஆரிக்கிள் மேல இருக்கு, வென்ட்ரிக்கிள் வந்து ஃபுல்லா உங்களுக்கு செப்பரேட் ஆகல, they are partially divide. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ செப்டம் பார்ஷியலி செப்பரேட் வென்ட்ரிக்கிள்ஸ். ஸோ ஹார்ட் இஸ் எத்தனை சேம்பர்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா 4 chambered in crocodile. இதை கேட்பாங்க, ஏன்னா crocodile ரெப்டைல் தான், பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு 4 chambered ஹார்ட் வந்து பிரசண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துங்க பாய்குலோதெர்மிக். அப்படின்னா என்ன அர்த்தம், அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பாடி டெம்பரேச்சரை மாத்திக்கும். வெல் டெவலப்டு அலிமெண்ட்ரி கனால், உணவு கூட நல்லா வளர்ந்துருக்கு. ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ், நமக்கு வேற ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸே கிடையாது. ரெப்டீலியாவுக்கும் சரிதான். ஆம்பிஃபியனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஒண்ணுதான், மூக்கடி அடைச்சிட்டோம்னா செத்து விடலாம். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது. ஓவி பேரஸ் எக்கை ரிலீஸ் பண்ணும், டெவலப் பண்ணுறது டைரக்டாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாம் முட்டையை விட்டு வச்சிருப்பாருங்க, பாம்பு முட்டை. ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ரெப்டிலியா. ஓகேவா, சிலான், டர்ட்டில். அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க, டர்ட்டில். டர்ட்டில்னா தே ஆர் பிரசன்ட் இன் த அக்வாட்டிக் மீடியம். அதோடைய லெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபின்ஸ், போட் மாதிரி வரும், போட்டில் உள்ள ஃபின்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் டர்ட்டில். டார்டாய்ஸ்ங்கிறது தே ஆர், அதாவது லேண்ட்ல இருக்கிறது. சம்டைம்ஸ் தே ஆர் பிரசன்ட் ஆன் த அக்வாட்டிக், பட் மேக்ஸிமம் இது லேண்ட்ல தான் இருக்கும். அது டெஸ்டடோ, கால் அப்படியே நீளமா நெயில்லாம் இருக்கும் அது. ஓகேங்களா. கேம்லியான், ட்ரீ லிசார்ட், பச்சோந்தி. ஹெமிடாக்டைலஸ், வால் லிசார்ட், பள்ளி. கலோட்டஸ், கார்டன் லிசார்ட். ஓகேங்களா. crocodile, அங்க பாத்துங்க crocodile. அலிகேட்டா, crocodileக்கு ஸ்னவுட் கொஞ்சம் சின்னதா இருக்கும், அலிகேட்டருக்கு ஸ்னவுட் கொஞ்சம் நீட்டா இருக்கும். பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஜாவை மூவ் பண்ணாது, அப்பர் ஜாவை தான் மூவ் பண்ணும். ஓகேங்களா. நமக்கு தான் கீழ்த்தாடை மூவபிளா இருக்கும், அப்பர் ஜா வந்து இம்மூவபிள். பட் crocodile வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஜா தான் மூவ் பண்ணும், லோவர் ஜா அப்படியே தான் இருக்கும், லாக் பண்ணிக்கும் அப்படியே. இதோடைய ஸ்பெக்குலியர் கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 கேட்டகரிஸா கொடுக்குறாங்க. ஒன்னு பாய்சனஸ் ஸ்னேக், பாத்துங்க நாஜா நாஜா கோப்ரா போட்டுச்சுன்னா அவ்வளவுதான், half an hourல செத்துருவோம். பேங்கரஸ் கிரைட், கட்டுவிரியன்னு சொல்லுவாங்க இதை. கடைசி இதெல்லாம் வந்து ஒன்னு ஹீமோடாக்சின், இன்னொன்னு நர்வோடாக்சின். ஹீமோடாக்சின் அப்படின்னது ரத்தம் மூலமா உங்களுக்கு டாக்ஸிக் வந்து பாடி ஃபுல்லா பரவும், அது நாஜா நாஜா. பங்காரஸ் கிரைட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நர்வோடாக்சின், நர்வ்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து பரவும், டேஞ்சரஸ். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் வந்து பார்த்தோன்னா ஆஸ் இட் பாசிபிள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
இது வந்து வைப்பர், கட்டுவிரியன்னு சொல்லுவாங்க. இதையும் டேஞ்சரஸ். நான் பாய்சனஸ் வந்து பார்த்தோன்னா பைத்தான், மலைப்பாம்பு. இது என்ன செய்யும் வந்து பார்த்தோன்னா நம்மளை அப்படியே பிடிச்சி டைட் பண்ணி நம்மளை சாகடிச்சு அப்படியே விழுங்கும். மற்றபடி இதில் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேர்ட்ஸ், ஏவ்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ், இறகுகள் இருக்கு. பீக், பீக்னா அந்த அழகு, ஓகேங்களா, இதுதான் பீக். பச்சைக்கிளிக்கு நல்லாவே இருக்கும். ஸோ 4 limbs ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ். நமக்கு எப்படி முன்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அது என்னவா மாடிஃபைட் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையா மாடிஃபை ஆயிருக்கு, விங்ஸா, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் வித்தவுட் என்னது கிளான்ஸ். இதுல வந்து ட்ரை ஸ்கின், கிளான்ஸ் இருக்காது. கிளான்ஸ் இருந்தால் வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் பறக்க முடியாது. ஆனால் இதோட டெய்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் இருக்கு. தட் இஸ் கால்டு ஆயில் கிளான்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த டெய்ல். மேக்ஸிமம் இந்த பேர்டை பார்க்கும்போது தெரியும், அது டைல் ரீஜனை கொத்திக்கிட்டு இருக்கும். டைல் ரீஜனை கொத்திக்கிட்டு இல்லை, அது என்ன செய்யுது, ஆயில அதோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கும். மேக்ஸிமம் நீங்க பாருங்க, ஒரு பேர்டு ஃப்ரீயா இருக்கும்போது என்னென்ன வேலை பண்ணுதுன்னு. ஃபுட் இருந்தால் தேடும், ஃபுட்டு தேர்ந்தது போக ரெஸ்டிங் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேக் சைடில் வந்து அந்த ஆயில் கிளாண்ட் டிப் பண்ணி ஃபேஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருக்கும் மாய்ஸ்டர் கண்டிஷனில். ஸோ ஹைண்ட் லிம்ஸ் ஹேவ் ஸ்கேல்ஸ். அதோட ஹைண்ட் லிம்னா கால், லெக் ரீஜனில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் ஆர் மாடிஃபைடு ஃபார், அது எதுக்காக மாடிஃபை ஆகுதுன்னா வாக்கிங், ஸ்விம்மிங், கிளாஸ்பிங், ட்ரீ பிரான்ச்சஸை தாவி பிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் லாங் ஹாலோ நியூமாட்டிக் போன்ஸ், இது ஒன்மா இருக்கு. நியூமாட்டிக் போன்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்படின்னா ஒரு போன் இருக்கு அப்படின்னா அந்த போனுக்குள்ள நமக்குலாம் என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போன் மேலே இருக்கும். பட் இதில் என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா they have a air sac. this air sac connected to the lungs. எதுக்காக அது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த போன்ல ஏர் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதோட பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும், ஓகேங்களா. பேர்ட்ஸோட முக்கியமான கேரக்டர்ஸ் நியூமாட்டிக் போன்ஸ், இது முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ டிம்பானா ரெப்ரசன்ட் த இயர். இந்த போனோட இது எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏர் கேவிட்டிஸ். இதில் டிம்பானு ஒன்று இருக்கும், இதுதான் வந்து காதா செயல்படுது, இயரா இதுக்கு செயல்படுது அப்படிங்கிறாங்க. ஏவ்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் ஆல்சோ ஹேவ் ஏ 4 chambered ஹார்ட், ஓகேங்களா. இது 4 chambered ஹார்ட். ஹோமியோதெர்ம்ஸ், வார்ம் பிளட்டட் அனிமல். டைஜஸ்டிவ் என்னது, ட்ராக் அடிஷனல் சேம்பர்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது அடிஷனல் சேம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா கிராப், ஓகேங்களா. ஸ்டோரிங்கு, கிசார்டுனா கிரைண்டிங் சாக். கிராப்னா ஸ்டோர் பண்ணுறது, ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் கிராப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட்னா அரைக்கிறது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ் எது, கிசார்டு. டபுள் ரெஸ்பிரேஷன் இருக்கு. டபுள் ரெஸ்பிரேஷன் என்ன சொல்லுவீங்க, வாட் டு யூ மீன் டபுள் ரெஸ்பிரேஷன்? டபுள் சர்க்குலேஷன் தான் சொல்லுவாங்க. டபுள் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜனேஷன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் டபுள் சர்க்குலேஷன் மைண்டில் வச்சுங்க. ஏர் சாக் கனெக்டட் டு த லங்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏர் சாக்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா லங்ஸ். நிறைய ஏர் சாக்ஸுங்கிறது உண்டு இதில். ஏன் அப்படின்னா அந்த ஏர் சாக்ஸ் தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, இது முட்டையை தான் விடும். டெவலப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட், இன்டைரக்ட்ங்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, கார்வோஸ் பிளண்டன்ஸ், க்ரோ, காக்கா. கொலம்பா லிபியா, பீஜியன், புறா. அப்புறம் என்னது, சிட்டாஸ்குலா, பேரட். அப்புறம் சுத்தியோ, ஆஸ்டிச், நெருப்புக்கோழி. பாவோ, பீகாக், மயில். அப்புறம் ஆக்டனோஸ்டைட்ஸ், பென்குயின். அப்புறம் நியோஃப்ரான், வல்ச்சர், கழுகு. இது எல்லாமே எந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்பைலத்தில் வெர்டிப்ரா, ஓகேங்களா. ஸோ அது மெமாலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட இந்த லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் என்ன இருக்குது, மெமரி கிளாண்ட், அதாவது மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கின் வித் என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர். இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 pairs ஆஃப் limb ஃபார் வாக்கிங், ஓகேங்களா. ரன்னிங், கிளம்பிங், பரோவிங் அண்ட் ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங், இது எல்லாத்துக்கும் பண்ணது. எக்ஸ்டர்னல் இயர் பின்னா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, காது. ஓகே. 4 chambered ஹார்ட்டு, இது ரொம்ப முக்கியம். ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ், பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாது, அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ வெல் டெவலப்டு அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால்னா ஃபுட் பைப் நல்லா டெவலப் ஆகிருக்கும். டென்டிஷன் நமக்கு தெரியும், படிச்சிருக்கும் டைஜஷனில். ஹெட்டிரோடான், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் இருக்கு. இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார். இங்கே பாருங்க சிரிச்சு காமிக்கிறாப்புல. ஸோ தீகோடான், அது ஜாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இதுதான் ஜா அப்படின்னா
இதுல வந்து யார் ஃபிக்ஸ் ஆகிருப்பா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்காதவங்க தான் போகணும். இதில் வந்து டீத்து வந்து என்ன செஞ்சிருக்கு வந்து பார்த்தா எம்போர்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து புதைஞ்சு காணும். தட் இஸ் கால்டு தீக்கோடான். டெஃபியோடான்னா மில்க் டீத் அண்ட் பர்மனன்ட் டீத் இது எல்லாமே இருக்கு. ரெஸ்பிரேஷன் பை த லங்ஸ், லங்ஸ் மூலயமா தான் ரெஸ்பிரேட் பண்ணுது. செக்ஸஸ் செப்பரேட், மேல் தனி ஃபீமேல் தனி. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இது குட்டி போடக்கூடியது விவிபேரஸ். எக்ஸப்ட் இதான் எக்டீனா பிளாட்டிபஸ் இது ரெண்டும் வந்து பார்த்தா முட்டை போடக்கூடியது. மேமல்ஸ்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா எக்லேயிங் மேமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது டெஃபரெண்டா கேட்பான் அந்த கொஸ்டின். விச் ஒன் இஸ் த எக்லேயிங் மேமல்னு கேட்பாங்க. நம்ம மேமல்ஸ்னாலே நம்ம என்ன கொடுப்போம், எங் ஒன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் சம் ஆஃப் த மேமல்ஸ் ஆர் ப்ரொடியூசஸ் த எக். டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மேமாலியா எக்ஸாம்பிள். பிளாட்டிபஸ், ஓகே, ஆர்னித்தோரைசஸ் பிளாட்டிபஸ், மேக்கோரோபஸ் கங்காரு, பெட்ரோபஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், மக்கக்கா மங்கி குரங்கு, கேமிலஸ் கேமல், ராட்டஸ் ராட்டு, கேனிஸ் கேனிஸ் ஃப்ளீஸ் டாகு, ஃப்ளீஸ்னா கேட்டு, எலிஃபாஸ்னா எலஃபண்ட்டு சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுங்க. டால்ஃபின்ஸ் காமன் டால்ஃபின், டால்ஃபினாலும் தமிழ் டால்ஃபின் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் வந்து பேலியம் டெரா ப்ளூ வேல் நீலத்திமிங்கலம் எவ்வளோ பேசிருக்கு பாருங்க. ஈக்குவஸ் ஹார்ஸ் குதிரை, பேந்தரா டைகரிஸ் டைகர், பேந்தரா லியோ லயன், இந்த கேரக்டரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3 ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த அனிமல் கிங்டம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.